கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார்? நீங்க கேட்கலாம், கர்த்தர் என்னை எப்படிங்க வழிநடத்துறார்? எங்க வீட்ல எங்க அம்மா, அப்பா தான் எங்கள வழிநடத்துறார். கர்த்தரா வழிநடத்துறாரு என்ன அப்படின்னு. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் தான் உங்களுக்கு உள்ளே இருந்து அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது உங்களுக்குள்ள தெரிய மாட்டேங்குது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் திறனை மாற்றுவதற்கு இன்னைக்கு ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவருடைய வார்த்தையை உங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப் போகிறார். உங்களை இந்த கீழிருந்து மேலாக ஆக்கப் போகிறார். நீங்க நீங்க சோர்ந்து போகக்கூடாது என்று உங்களுக்கு மேலே உற்சாகத்தை கொடுக்கப் போகிறார். நீ இந்த நிலைமையிலிருந்து 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கேன்டா. உன் வாழ்க்கையில் இன்னைக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கியா? நான் இருக்கேன். நான் உன்னை உயர்த்தப் போகிறேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்குறார். அவர் வார்த்தை நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான். தொடர்ந்து கேளுங்க. அவருடைய வார்த்தையை விட்டு விடாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய உள்ளத்தில் அவர் விதைக்கிறார். தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் விதைச்ச உடனே என்ன நடக்குது? ஏதாட்டு கெட்டது நடக்க போதுமா? இல்லை. அது பல்லாயிரம் மடங்கு உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அவருடைய வார்த்தை பாருங்கள், ஐஸ்வர்யத்தின் வார்த்தை பாருங்கள். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறது அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காயிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களாயிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். அவர் எப்படி அழகா வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. உனக்கு என்ன பண்ண? ஞானமும் விவேகமும் தந்திருக்குது. இது மட்டும் நான் உனக்கு தரல. நான் என்ன பண்ணுறேன்? உனக்கு ஞானம் அறிவு இதெல்லாம் தந்து உனக்கு இருந்தானே, முந்தி ஒரு ராஜா இருந்தானே, அவனை விடையும் நான் பெரிய ஆளாக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறேன் பாருங்க. அவர் சொல்லுகிறார், இப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பாருங்க. அவர் சொல்லுறார், உனக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட நான் உன்னை இன்னும் 1000 மடங்கு பெருவாக்குவேன்னு சொல்லுகிறார். இப்போ நீங்கள் 1000 மடங்கு பெருகிட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், இன்னும் நீ 1000 மடங்கு பெருக பண்ணுவேன் என்று அவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஆசீர்வாதத்தை நான் தந்துட்டார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி ரிசீவ் பண்ணி அதை நான் எப்படி காண அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? நான் அதை எப்படி காண்பது? தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை நான் எப்படி காண்பது? அதில் அதனுடைய பலன் நான் எப்படி காண்பது? நான் இன்றைக்கி நிலைக்கு இருக்கிற நிலைமை எனக்கு மாறுவது எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தேவன் எல்லாத்துக்கும் அவர் பதில் கொடுக்குறார் பாருங்கள். நீங்கள் இப்படி கேட்க கேட்க உங்களுடைய உள்ளத்தில் தேவன் வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் இப்படி கேட்கணும், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கணும். ஆசீர்வாதம் தந்துட்டார், ஆனால் நான் அதை எப்படி பார்க்க? தேவன் பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஒரு விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட போகிறேன்னு சொல்கிறார். நீங்கள் நினைக்கலாம், விதைப்பு அறுப்பு மூலமாக என்னுடைய வாழ்க்கை திறனே மாறப்போகிறது, அது எப்படி மாறப்போகிறது அப்படின்னு கேட்கலாம். தேவன் இந்த பூமியிலே அப்படி ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். விதைப்பு அறுப்புங்கிறது எப்படி? விவசாயி தன்னுடைய நிலத்தில் எப்படி போட்டு அவன் அறுவடை அதிகமாகிறானோ அதே போல நீங்களும் பணத்தையும் விதையாக விதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுகிறான், பணத்தை விதைக்கணுமா? ஐயோ, அதை மட்டும் கேட்டுறாதங்க அப்படின்னு நீங்கள் யோசிங்க. பணம் மட்டும் கேட்டுறாங்க. சும்மா ஆண்டவர் அப்படியே பிளஸிங் பண்ணிட்டா போதும், என்னை அப்படியே ஆசீர்வாதம். எனக்கு நான் ஒன்றும் தரமாட்டேன். ஆனால் என்ன பண்ணு, நீங்கள் ஆசீர்வாத மலையை மட்டும் பொதிச்சுருங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறையா இருக்கிறாங்க. அப்படி நடக்காதுங்க. பாருங்கள், விவசாயி தன்னுடைய நிலத்தில் தன்னுடைய விதை நெல்லை எடுத்து பூமியில் ரிலீஸ் பண்ணலை, கையிலேருந்து போடலைன்னா எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? வராது. தேவன் அங்கே தான் கட்டளையிட்டு இருக்கிறார். அவன் என்னைக்கு அந்த நெல்லை அந்த பூமியில் போடுறானோ அந்த நிமிஷமே தேவனுடைய பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதே போல் நீங்கள் என்னைக்கு பணத்தை ஊழியத்துக்கு உதவுறீங்களோ அதுக்கு தான் அந்த ரகசியத்தை தேவன் சொல்லுகிறார். இப்போ நான் செய்கிற அந்த ஊழியத்துக்கு அதுக்கு தான் அந்த ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கான அந்த நம்பர் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதற்காக அதை நீங்கள் செய்யும் பொழுது, இந்த ஊழியத்துக்கு நீங்கள் செய்யும் பொழுது அந்த பணத்தை நீங்கள் விதைக்கதை கற்றுக்கொள்ளு என்று சொல்லுகிறார். கொஞ்சமாக எடுத்து விதை, கொஞ்சம் தான் இருக்கும் உன் கையில், ஆனால் அதை விதைத்து என்னுடைய அன்பையும் என்னுடைய பிரமாணத்தை நீ ருசித்து பாருன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் அதை சோதித்து பார்க்கணுமா பார்க்கண்டாமா? அப்போ நீங்கள் விதைத்து, ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்துக்கு நான் விதைக்க போகிறேன். இந்த விதை நெல்லை என்னது? நான் விதைக்கிற இந்த பணம் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விதைக்கணும். இப்படி தேவன் முன்பாக வந்து அந்த பணத்தை விதைக்கும் பொழுது உங்களுடைய நாவிலிருந்து அந்த வார்த்தை வரணும். சும்மா ஏதோ கேட்டாங்க, இல்லை நான் அப்படி கொடுத்துட்டேன், ஏதோ சபை நடக்கு, 4 ஃபேன் ஓடுது அதனால் கொடுக்குறேன், இல்லை இவர் ஏதோ ஊழியம் பண்ணுறாரு, சரி ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் பொழுது கொடுக்குறேன், அப்படி கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை மாறணும். உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நீ நன்றாக இருந்தீன்னா நீ எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பாய்.
நீ மற்றவர்கள் மேல் இப்படி பண்ணுறாத, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. அது தேவன் எல்லாத்தையும் அவனுக்கு எல்லாத்தையும் சரியாக அவர் செய்து கொண்டு இருக்கிறார். நான் இன்னும் வளர வேண்டும் என்று தான் அவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். நீ இந்த நிலைமையிலிருந்து என்ன எத்தனை நிலைமை ஆகணும்? 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் பாருங்க, அந்த அளவுக்கு பாருங்க, அவர் பாருங்க, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். அந்த அளவுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யார்கிட்டையும் இல்லை, போன ராஜா கிட்ட இல்லாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் மகிமை சூற்ற அளவுக்கு உனக்கு தருவேன்னு சொல்கிறார். ஆக இந்த நம்பர் கொடுத்துருக்கிற நீங்கள் விதைப்பு அறுப்பை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையில் தான் மாட்டிட்டுருங்க. நான் என்ன செய்ய, எப்படி செய்ய, கொடுக்கணுமா, கொடுக்காண்டாமா, எதுக்கு, ஏன் கொடுக்கணும், எது செய்யணும், இவர் கேட்குறாரு, ஏன் கொடுக்கணும். தேவன் முன்பாக நீங்கள் நான் அந்த பணத்தை விதைக்கிறேன், இது விதையாக விதைக்கிறேன், என்னிடத்துல அது பல மடங்கு வரப்போகிறது. ஏனென்றால் தேவன் நாமத்தை சொல்லி நீங்கள் விதைக்கிறீங்க. விதைக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை சொல்லி விதைக்குங்க. மறுபடியும் அது என்ன பண்ணார், இப்படி பண்ணார், அப்படி தேவன் நாமத்தை சொல்லி விதைக்கும் பொழுது தேவன் நிலத்திலே நீங்கள் போட்டிங்கன்னு அர்த்தம். தேவன் அதன் பெருக்கத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். அதனால தான் அப்படி வச்சிருக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், விதைப்பு அறுப்பு. அதாவது ஒரே ஒன்றை ஜாயின் பண்ணி விட்டார். நீ விதைச்சா கண்டிப்பாக நீ அறுவடை பண்ணுவா. பணத்தையும் நீங்கள் அறுவடை பண்ணணும்னா பணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு விதைக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் அறுவடை பண்ணுங்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை தேவன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எப்படி வழிநடத்தி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் பார்த்தீங்க. சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் செய்ய பழகுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.